அக்னி வம்சம் எபிசோட் 2. உன்ன மாதிரி ஒருத்தன் ஜெயிக்கிறதா? அது நடக்காது. அந்த வார்த்தை அர்ஜுனின் காதில் மட்டும் இல்ல, அவன் உள்ளத்துல நெருப்பா எரிய ஆரம்பிச்சது. நிராயா திரும்பி போனாள், ஒரு பார்வையும் இல்லாமல். அரண்மனை சபை சிரிப்பால் முழங்கியது. இதான் நம்ம நாட்டோட வாரிசா? அவமானம். அர்ஜுன் ஒரு வார்த்தை கூட பேசல. ஆனா அவன் கண்கள் மட்டும் பழி வாங்கும் சபதம் எடுத்தது. அந்த இரவு யாரும் செல்லாத சாபமிட்ட கல்லறை. நான் தோற்றுட்டேனா அம்மா? அவன் குரல் நடுங்கியது. அப்போது அவன் கையில் இருந்த மோதிரம் பச்சை ஒளி வீச ஆரம்பிச்சது. மின்னல், காற்று, புகை நடுவில் ஒரு உருவம் மெதுவா உருவம் எடுத்தது. யார் நீ? அர்ஜுன் பின் சென்றான். அந்த உருவம் சிரிச்சது. உன் சக்தி திரும்ப வேண்டுமா? அர்ஜுன் கண்கள் விரிந்தது. என்ன சொல்ற? நீ இழந்த சக்தி நீ நினைக்கிற மாதிரி போயிடல. அதை யாரோ எடுத்துட்டாங்க. அர்ஜுன் அதிர்ச்சி அடைந்தான். யார்? அந்த உருவம் நெருங்கியது. அதை தெரிஞ்சுக்கணும்னா நீ என் நிபந்தனைகளுக்கு ஒத்துக்கணும். அர்ஜுன் யோசிக்கல. சொல்லு. முதல் நிபந்தனை, எந்த பெண்ணையும் காதலிக்க கூடாது. நிராயாவின் முகம் அவனுக்கு நினைவுக்கு வந்தது. அவன் கண்களை மூடினான். ஒத்துக்கிறேன். இரண்டாவது நிபந்தனை, உயிரை கூட பறிக்கக்கூடிய ஒரு மருந்து நீ தயாரிக்கணும். அர்ஜுன் சற்று தயங்கினான். ஆனா அதுக்கும் சம்மதம். மூன்றாவது நிபந்தனை, அந்த உருவம் சிரிச்சது. இந்த நிபந்தனை உன் வாழ்க்கையே மாற்றும். உன் சக்தியை திருடினவனை நீதான் கொல்லணும். அவன் உன் அருகிலேயே இருக்கிறவன். அர்ஜுன் அதிர்ச்சியில் நின்றான். யார்? அவன் குரல் நடுங்கியது. அந்த உருவம் மெதுவா மறைய ஆரம்பிச்சது. அதை தெரிஞ்சுக்க நீ முதலில் உன்னை நிரூபி. அக்னி சக்கர தேர்வு, அங்கேதான் உன் பதில். அமைதி. அர்ஜுன் மட்டும் நின்றான். அவன் கையில் மீண்டும் ஒரு சிறிய தீப்பொறி. ஃபயர். இந்த முறை அது அணையல. சக்தி திரும்ப வருது. ஆனா அது யாரால் திருடப்பட்டது? அவன் யாரை எதிர்கொள்ளப் போகிறான்? அக்னி வம்சம் எபிசோட் 03. ஆனா அர்ஜுன் உடனே உணர்ந்தான், அது முழுமையா இல்ல. அவன் கையை உயர்த்தினான். ஃபயர். அந்த தீப்பொறி சின்னதா இருந்தது. அத பெரிய தீயாக மாற்ற முயற்சிச்சான். பூம்! தீ கட்டுப்பாட்டை இழந்தது. அர்ஜுன் பின்னால் தள்ளப்பட்டான். அதை கட்டுப்படுத்த தெரியாம இருந்தா அது உன்னையே அழிக்கும். அர்ஜுன் உடனே திரும்பி பார்த்தான். நீ யார்? அந்த உருவம் மெதுவா தெளிவாகியது. நான் வருண சித்தர். இந்த உலகத்திலிருந்து மறைந்தவன், ஆனா சக்திகளோட இணைந்தவன். அர்ஜுன் குழம்பினான். என்கிட்ட ஏன் வந்திருக்க? ஏன்னா நீ மட்டும்தான் இன்னும் விழிக்காதவன். அர்ஜுன் கோபமாக, என் சக்தி யார் எடுத்தான்? வருண சித்தர் மெதுவா சிரிச்சார். அதை எடுத்தது இல்ல, அத மூடி வச்சிருக்காங்க. என்ன? உன் சக்தி இன்னும் உன்னோடையே இருக்கு, ஆனா அத நீ பயன்படுத்த முடியாத மாதிரி பூட்டி இருக்காங்க. அர்ஜுன் பற்களை கடித்தான். யாரது? அவசரம் வேண்டாம். அதை திறக்கணும்னா நீ உன்னை நிரூபிக்கணும். அக்னி சக்கர தேர்வுல அர்ஜுன் மெதுவா எழுந்தான். அப்போ அங்கதான் எல்லா பதிலும் கிடைக்கும். வருண சித்தர் தலையாட்டினார். ஆனா அதுக்கு முன்னாடி நீ தயாரா இருக்கணும். பயிற்சி ஆரம்பம். இருள் நிறைந்த காடு. உன் கோபம், உன் பலம், ஆனா அதே உன்னை அழிக்கும். அர்ஜுன் கண்களை மூடினான்.
தீ மெதுவா உருவம் எடுத்தது. இந்த முறை அது வெடிக்கல, சிறிய கட்டுப்பாடு. அதுதான் இப்போ நீ ஆரம்பிச்சிருக்க. அர்ஜுன் கண்களை திறந்தான். யாராயிருந்தாலும் என் சக்தியை முடிச்சவன், அவனை நான் கண்டுபிடிப்பேன். தூரத்தில் ஒரு நிழல். அவன் நகர ஆரம்பிச்சிட்டான். இப்போதான் விளையாட்டு ஆரம்பம்.